22AY 22CY ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு அவங்களுக்காக தான், அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. 22AY 22CY ஃப்ரம் ஓகேங்களா. அதிலிருந்து அதுக்கப்புறம் 23 24 இனிமேல் வர 25 சம்திங்ஸ் எல்லாமே சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த 22AY CY அண்ட் AY இந்த பேஜஸில் இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஈவன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் விசிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு டேரெக்டாகவே வந்துடும். இது யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா, நான் கரெக்டாக எல்லா ஃபீஸும் பே பண்ணிட்டேன், எல்லா எக்ஸாம்ஸும் எழுதிட்டேன், நான் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிசி கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷனல் இந்த மூணும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். மூணுமே ஒரே கவரில் வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பேஜஸ்லாம் இருக்காங்கல்ல, 21 அப்புறம் நான் செமஸ்டர் 20 செமஸ்டரில் வந்துடுவாங்க, 19 18 இந்த மாதிரிலாம் அவங்களாம் சிசி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு கம்பல்சரி யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீஸை பே பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் சிசிசிஎம்எஸ் ப்ரொவிஷனல் எல்லாமே வரும். ஆனால் இந்த 22 பேஜஸ் வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணவே தேவையில்லை, சிசிக்கு கிரிவென்ஸ் ஃபார்ம் கொடுக்கணும்னு தேவையில்லை, அப்ளை பண்ணணுங்கிறவே தேவையில்லை. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ 22AY பிஜி எனக்கு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சிசிசிஎம்எஸ் ப்ரொவிஷனல் எந்த அப்ளிகேஷனும் கொடுக்க தேவையில்லை, யூனிவர்சிட்டி விசிட் பண்ண தேவையில்லை. இந்த 3 சர்டிஃபிகேட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது, எந்த கிரிவன்ஸும் ஃபில் பண்ணணும், ஃபில்அப் பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து இந்த 22 பேஜஸ்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு ஆனால் எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்லேருந்து சம் ஆஃப் மந்த்ஸ் எடுக்கும், 2 to 3 months கம்பல்சரி எடுக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக. இல்லை 3 months ஆயிருச்சு எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இல்லை இன்னொரு எஜுகேஷனுக்கோ இன்னொரு ஜாபுக்கோ அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அதாவது ரிசல்ட் வந்ததுலேருந்து 3 months கழிச்சு கூட நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நேரடியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னா, எனக்கு விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரும் 22 பேஜஸில் இருந்து சரிங்களா. அதுக்கு முன்னாடி உள்ள பேஜஸ்க்கு வந்து கிடையாது. அவங்களாம் கம்பல்சரி கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி பெண்டிங் ஃபீஸ் செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் தான் சிஎம்எஸ் ப்ரொவிஷனல் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். நான் சொல்கிறது 22 பேஜஸில் இருந்து. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இது ரிசல்ட் வந்து 3 months ஆகியும் இன்னும் எனக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படி போகும்போது கடைசியாக எழுதின ரிசல்ட்டு காப்பியை, இன்டர்நெட் டவுன்லோடு பண்ண கடைசி செமஸ்டர் எழுதின இன்டர்நெட் காப்பியை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் எனக்கு வந்துடும் அப்படின்னா விசிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறவங்க விசிட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காகவே, நீங்கள் யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க தேவையில்லை. நான் எல்லா ஃபீஸும் பே பண்ணிட்டேன், எல்லா எக்ஸாம்ஸும் எழுதிட்டேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், என்னுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு இந்த 22 பேஜஸில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை மறக்காமல் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த 22 பேஜஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.